இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோயில்களின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் கோயிலா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம் மந்திர் கோயிலை பற்றி தான் பார்க்குறோம். அயோத்தியின் அரசர் தசரதர் மற்றும் ராணி கௌசல்யாவோட மகன் தான் ராமர். ராமர் பிறந்த இடம் சரையூ நதிக்கரையில இருக்கக்கூடிய அயோத்தியில பிறந்ததா புராணங்கள்லாம் கூறுது. இது விஷ்ணு பகவானோட 7வது அவதாரமாகவும் சொல்லப்படுது. இந்த அவதாரத்துல ராமரை புருஷோத்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. புருஷோத்தம் அப்படின்னாலே உயர்ந்த கடவுள் அப்படிங்கிறது பொருள். ஸ்ரீராமர் எல்லா மக்களுக்கும் உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பெற்ற தாய் தந்தையருக்கு சிறந்த மகனாய் இருக்கணும், கட்டிய மனைவிக்கு நல்ல கணவனாய் இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் சிறந்த குடிமகனாய் இருக்கணும் அப்படிங்கிறத அன்றைய காலகட்டத்திலேயே ராமர் நமக்கு உபதேசிச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய காவியமான ராமாயணம் நடந்த காலம் திரேதாயுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ராமர் தோன்றியிருக்கிறாரு. மனித உருவில வழிபடும் பழமையான தெய்வம் ராமர். வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல தற்பொழுது கட்டி முடிச்சிருக்கிறாங்க குழந்தை ராமர் சிலை அம்சங்களோட இருக்கிறாரு. ராமரோட 10 அவதாரங்களையும் செதுக்கி இருக்கிறாங்க. வாசுதேவன தலையிலையும் வலது பக்கம் சுதர்சன சக்கரம் தாமரையையும் இடது பக்கம் கதை இடது பக்கம் சங்கையும் பிரணவத்தையும் ஸ்வஸ்திகத்தையும் வச்சிருக்கிறாரு. கால் பாதத்திற்கு அருகிலேயே அனுமனையும் கருட பகவானையும் வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ராமர் பல அற்புதங்களையும் இனிமேல் நமக்கு தரப்போறார் அப்படின்னு தான் சொல்லணும். 2வதா இருக்கக்கூடிய ராமராஜா கோவில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓர்ச்சா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய புனித யாத்திரை தலமா இந்த கோயில் விளங்குது. இந்த கோயில்ல மகர சங்கராந்தி, வசந்த பஞ்சமி, சிவராத்திரி, ராம நவமியிலலாம் பக்தர்கள் அதிகமா குழந்தை ராமரை வழிபட்டுட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் இந்த கோயில்ல விசேஷங்கள் அதிகமாவே இருக்கு. கடவுள் ராமருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கோயில்ல ஆயுத வணக்கம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. கோயிலோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில்ல குழந்தை ராமர் ராஜாவா இருக்கிறாரு. ராமரோடு சீதையும், இடதுபுறத்துல லக்ஷ்மணனும், வலதுபுறத்துல மகாராஜா சுக்ரீவரும் இருக்கிறாரு. அவர் கூடவே நரசிம்ம பகவானும் வலதுபுறத்துல இருக்கிறாரு. சீதைக்கு கீழே அனுமனும் ஜாம்பவனும் இருக்கிறாங்க. கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் தனது வலது பக்கம் வாளும் இடது பக்கமும் கேடயமும் வைத்திருக்கிறது தான். ஸ்ரீராமர் பத்மாசனத்துல அமர்ந்து இடது கால வலது தொடைக்கு மேல நீட்டியபடி அமர்ந்திருக்கிறாரு இக்கோயில்ல. இந்த ராமராஜா கோவிலோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஓர்ச்சா ராணி அப்படிங்கிறவங்க ராமரோட தீவிரமான பக்தர். அயோத்தியை அடைந்த ராணி சரையூ நதிக்கரையில உள்ள லக்ஷ்மண கோட்டைக்கு அருகில ராமரை பிரார்த்தனை செய்ய தொடங்குறாங்க. சுமார் 1 மாதம் ராமருக்காக கடுமையான விரதத்தை மேற்கொள்ளுறாங்க. ஆனா ராமர் தோன்றல. இறுதியில விரக்தியில இருந்த ராணி நள்ளிரவுல ஆற்றுல குதிக்கிறாங்க. அப்போதுதான் ஏதோ ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது போல ராணியின் மடியில ராமர் குழந்தை வடிவல தோன்றாரு. ராணியின் பிரார்த்தனையில மகிழ்ச்சி அடைவதா ராமர் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வரமீனும் கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராணி ராமரை தன்னோட குழந்தை வடிவிலேயே ஓர்ச்சாவுக்கு வரும்படி கூறுறாங்க. ராமர் உன்னுடன் வரத்துக்கு நான் ஒப்புக்கொள்ளுறேன், ஆனா எனக்கு 3 நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுறாரு. முதல் நிபந்தனையா, நான் புக் நட்சத்திரத்துல மட்டும்தான் பயணம் செய்வேன். புக் நட்சத்திரம் எப்போது முடியுமோ அப்போது என் பயணத்தை நிறுத்தி மீண்டும் புக் நட்சத்திரம் வரும்போது மட்டும்தான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. 2வதா, நான் ஓர்ச்சாவை அடைஞ்சதும் நான் தான் ராஜாவா இருப்பேன், உங்க கணவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 3வதா, நீங்க என்ன அமர வைக்கும் முதல் இடம்தான் என்னுடைய இறுதி தங்கும் இடமாவும் இருக்கும் அப்படின்னு ராமர் சொல்லுறாரு. 3 நிபந்தனைகளையும் ஏத்துக்கிட்டு ராணி அயோத்தியிலிருந்து கால்நடையாவே ஓர்ச்சாவை அடையறதுக்கு 8 மாதங்கள் 27 நாட்கள் ஆகுது. ஓர்ச்சாவுக்கு திரும்பியதும் ராணி குழந்தை ராமரோடு தனது அரண்மனையில சென்று ஓய்வெடுக்கிறாங்க. மறுநாள் குழந்தை ராமரை சதுர்புத் கோயிலுக்கு ராமரை அழைத்து செல்லலாம் அப்படிங்கிற எண்ண
திருமணத்தோடையே ராணி இருக்கிறாங்க. ஆனா ராமரின் நிபந்தனைகள் படி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய முதல் இடத்தையே ராமர் ஒரு சிலையா மாறினார் அப்படிங்கிறது தான் வரலாறு. இன்று வரைக்கும் ராமராஜ கோயில், ராம்ராஜ் கோயில் ராணியின் அரண்மனையில தான் இருக்குது. இரண்டாவதா அவர் சொன்ன வாக்குறுதியின்படி ஓர்ச்சாவின் ராஜாவா ராமர் ஆனார் அப்படிங்கிறது தான் புராணங்களோட கதை. மூன்றாவதா நாம பார்க்கக்கூடியது சீதா ராமச்சந்திர சுவாமி கோயில் தெலுங்கானாவில் இருக்குது. இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற ராமர் கோயில்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது தெலுங்கானாவின் பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டத்துல பத்ராசலத்துல அமைஞ்சிருக்குது. ராம நவமியையும் ராமர் சீத்தையோட திருமண நாளையும் மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. இந்த கோயில் பத்ராசலம் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, பத்ராசலம் மற்றும் விஜயநகரம் இரண்டுமே ராமாயணத்தோடு நெருங்கிய தொடர்புடைய இரண்டு தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ராமர், சீதை, லக்ஷ்மணன் ஆகிய 3 பேரும் வனவாசம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் பத்ராச்சலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பர்ணசாலாவில் தங்கி இருந்ததா புராணங்கள் சொல்லுது. சீதையை சந்திப்பதற்காக இலங்கை செல்லும் வழியில ராமர் கோதாவரி ஆற்றை கடந்ததாகவும் இந்த இடத்துல தான் பத்ராசலம் கோயில் நதியின் வடகரையில இருப்பதாகவும் சொல்லுறாங்க. துறவி பத்ரர் ராமரின் அருளை பெறவும் தனது அன்புக்குரிய கடவுளின் முகம் காணவும் தண்டகாரண்யாவில் அதாவது கோதாவரி நதிக்கரையில தவம் செய்கிறாரு. அந்த தவத்தால மகிழ்ச்சி அடைந்த முனிவர் ராமனை தன் தலையில அமரும்படி சொல்லுறாரு. ஆனால் ராமரோ தன் துணைவியரான சீதையை தேடி சென்றுகிட்டு இருக்கிறாரு. சீதையை கண்டுபிடிச்சி ராவணனை தண்டிக்கும் செயல்முறையை நிறைவேற்றிய பிறகு திரும்பி வரும் வழியில உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ராமர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. முதல்ல நீங்க தர்மத்தை நிறுவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் தவத்தை பின்தொடர்றாரு. மகாவிஷ்ணு வைகுண்ட ராமரா காட்சியளிக்கிறாரு பத்ராவுக்கு. தனது பக்தரான பத்ராவிடம் விரைந்து வர்றாரு. அவருடைய வருகையை அறிஞ்சு சங்கு ஊதுறாரு. அவரது துணைவியான சீதாதேவியையும் சகோதரர் லக்ஷ்மணையும் அழைச்சுக்கிட்டே வராரு. அதனால இங்க இருக்கக்கூடிய ராமருடைய கைகள்ல 4 கைகள் இருக்கும். வலதுபுறத்துல சங்கு, இடதுபுறத்துல சக்கரம், தனுர்பானமும், 2 கைகள்ல வில் மற்றும் அம்பை ஏந்தியும் சீதை மற்றும் ராமரும் சகோதரர் லக்ஷ்மணனும் இருப்பாங்க. இந்த தெய்வங்கள்ல எல்லாருமே அமர்ந்திருந்த மலைப்பகுதி தான் பத்ராவின் தலைஸ்தலமா அமைஞ்சது. இந்த சன்னதி பிற்பகுதியில பத்ராச்சலமா மாற்றப்பட்டது. 4வதா இருக்கக்கூடியது ராமசுவாமி கோயில் தமிழ்நாடு மாநிலத்துல கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கக்கூடியது. மிகவும் கலைச்சிறப்பு மிக்க பழமையான ஒரு வைணவ திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலோட மூலவர் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பட்டாபிஷேக நிலையில ராமபுரான் காட்சி தராரு. ராமரோட சீதா பிராட்டியும் லட்சுமணர், பரதன், சத்ருகனன், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட அனைவருடைய சிற்பங்களையும் அதுவும் கருவறையிலேயே இருக்கும் இந்த கோயில்ல. இவர்களுடைய திருமேனிகளை அழகோ உருவெடுத்தார் போல நமக்கு தெரியும். இவ்வளவு அழகா கலைநயத்தோடு சிற்பி செதுக்கி இருப்பாங்க. ஆஞ்சநேயர் வீணையுடனும் ராமாயண பாராயணத்துடன் இருக்கும் நிலையில அபூர்வமா காட்சி தராரு. ராமச்சந்திர மூர்த்தியும் சீதா பிராட்டியும் ஒரே ஆசனத்துல அமர்ந்து காட்சி கொடுக்கறாங்க. பரதன் குடைபிடிக்க, சத்ருகனன் சாமரம் வீச, லக்குமணன் கோதண்டத்தை தாங்கிய வண்ணம் கரங்குவித்து ராமச்சந்திர மூர்த்தியின் ஆணையை எதிர்பார்ப்பது போலவே காட்சி தராரு ராமர். லட்சுமணரோ ராமரின் வில்லையும் சேர்த்து பிடித்தபடி இருப்பது வேறு திருத்தலங்கள்ல காண முடியாத அரிய வகை காட்சி அப்படின்னே சொல்லணும். இக்கோயில் விஷ்ணு பகவானின் அவதாரமான ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதுவும் இந்து கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. இக்கோயில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு ரகுநாத நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு. கோவில்ல ராமாயண ஓவியங்களை சித்தரிக்கும் வகையில் அதன் தூண்கள்ல நுணுக்கமான வேலைப்பாடுகளோட நிரம்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 5வதா நாம பார்க்கக்கூடிய கோயில் காலாராம் கோயில். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகர்ல பஞ்சவடி பகுதியில அதுவும் கோதாவரி நதிக்கரையில இருக்குது. இந்த கோயிலோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணரோடு சேர்ந்து 14 வருடம் வனவாசத்தின் போது முதல் சில ஆண்டுகளை பஞ்சவடியின் ஒரு பகுதியாய் இருந்த மத்திய இந்தியாவின் அடர்ந்த காடுகளான தண்டகாரண்யாவில் கழித்ததா நமக்கு புராணங்கள்லாம் சொல்லுது. காலாராம்
என்பது கருப்பு ராம் அப்படிங்கிறது தான் பொருள். கருவறையில ராமர், சீதை, லட்சுமணரோட சிலைகளும் பிரதான நுழைவாயில்ல கருப்பு ஹனுமன் சிலையும் இருக்குது. இந்த கோயில்ல மட்டும்தான். இக்கோயில் 1792ஆம் ஆண்டு சர்தார் ரங்காராவ் ஓதகர் என்பவரோட முயற்சியால கட்டப்பட்டிருக்குது. சர்தார் ஓதகர் கோதாவரியில ராமரோட கருப்பு நிற சிலையில கனவு கண்டதாகவும் அந்த சிலையை ஆற்றிலிருந்து எடுத்துட்டு வந்து கோயில் கட்டியதாகவும் புராணங்கள் சொல்லுது. சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு ராம்குட்டி என்று பெயரிட்டிருக்காங்க. இக்கோயில்ல 14 படிகள் இருக்குது. இது ராமரோட வனவாசத்தின் 14 ஆண்டுகளை குறிக்கும் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது நமக்கு. இக்கோயில் ராமரோட மிகச்சிறந்த நவீன விதமான கோயில்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ராமர், சீதை, கருங்கற்களால் ஆன லக்ஷ்மணன் மற்றும் 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலைகள் தான் இக்கோயில்ல நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து நாம பார்க்கக்கூடிய கோயில் திரிபிராயர் ஸ்ரீ ராமர் கோவில் தான். இது கேரளாவில் இருக்குது. கேரளாங்கிற மாநிலத்துல திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு இந்து கோயில். இக்கோயில் ராமருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிகவும் பிரபலமான முக்கிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயிலுக்கு போனாலே நமக்கு ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். இக்கோயில்ல இருக்கக்கூடிய ராமர் தெய்வம் திரிபிராயப்பன் அல்லது திரிபிராயர் தேவர் என்று பிரபலமா அழைக்கப்படுறாங்க. புராணத்தின்படி கிருஷ்ணர் ராமர் சிலையை வழிபட்டதாகவும் கிருஷ்ணரின் ஸ்வர்கரோகணத்துக்கு பிறகு சிலை கடலில் மூழ்கியதாகவும் கேரளாவின் செட்டுவா பகுதிக்கு அருகில் கடலில் இருந்து மீனவர்களால திரும்ப அந்த சிலை கிடைச்சது அப்படின்னும் புராணங்கள்லாம் சொல்லுது நமக்கு. கோவில்ல ராமர் சிலை 4 கரங்களுடன் சங்கு, வட்டில், வில் மற்றும் மாலையோடு காட்சி அளிக்கிறாரு ராமர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராம் மந்திர் அப்படிங்கிற கோவில் புவனேஸ்வர் மாவட்டத்துல ஒடிசாவுல இருக்குது. புவனேஸ்வரியில உள்ள காரவேல் நகர் அருகே இக்கோயில் இருக்குது. நகரின் மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராமர் பக்தர்களுக்கு மிகவும் பிரபலமா காட்சியளிக்கிறாரு. இந்த கோயில்ல ராமர், லக்ஷ்மண் மற்றும் சீதாதேவியின் அழகிய உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. கோவில் வளாகத்தை சுற்றிலும் ஹனுமன் மற்றும் சிவபெருமான் சிலைகளும் இங்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பண்டிகையுமே சிறப்பா கொண்டாடுறாங்க இக்கோயில்ல. அதுவும் ராம நவமி, விவாக பஞ்சமி, ஜன்மாஷ்டமி, தசரா, சிவராத்திரி, மகர சங்கராந்தி இது எல்லாமே மிக சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த கோயில்ல. புனித யாத்திரை செல்லக்கூடியவங்க இக்கோயிலுக்கு சென்று வர்றது வழக்கமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோதண்டராமர் கோவில் கர்நாடகாவில் இருக்குது. இது கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில்ல முதன்மை கடவுள் ராமர். கருவறையில அம்புகள் பொருத்தப்பட்ட நிலையிலையும் அவரது மனைவி சீதை வலதுபுறமும் அவரது சகோதரர் லக்ஷ்மணன் இடதுபுறமும் நிற்கிறாங்க. சிலைகள் ஒரு இயற்கையான பிரம்மாண்டமான கல்லால் ஆனது. கோயில் துங்கபத்ரா நதிக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. சக்கர தீர்த்தத்தின் புனித நீராடல் கோதண்டராமர் கோயிலுக்கு எதிரே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் புதிய ஆட்சியாளராக சுக்ருவன் முடிசூட்டப்படுவதற்கு முன் ராமர் பாலியை கொன்ற இடத்தின் அடிப்படையில் கோதண்டராமர் கோயில் கட்டப்பட்டதா புராணங்கள்லாம் சொல்லுது நமக்கு. ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதை சிலைகளை சுக்ரீவன் இந்த கோயில்ல வழிபட வேண்டும் அப்படின்னு விரும்பியதால அதுவும் ஒரே பாறையில செதுக்கப்பட்டதா புராணங்கள்லாம் சொல்லுது. ராமாயண காலத்திலிருந்து இக்கோயில் இருந்ததாகவும் நம்பப்படுது. கருவறைக்குள்ள சுமார் 1.5 அடி உயரத்துல ஒரு அனுமன் சிலையும் வச்சிருக்கிறாங்க. சுக்ரீவர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோரின் சிறிய சன்னதிகள் கோயில சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்துல இருக்குது. 9வதா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் தீர கோயில் அமிர்தசரஸ்ல இருக்குது. பஞ்சாப் மாநிலத்துல அமிர்தசரஸ்ங்கிற இடத்துல இருக்குது. அமிர்தசரஸ் நகருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியதுதான் ஸ்ரீராமர் தீர்த்தர் கோயில். இக்கோயில் அமிர்தசரஸிலிருந்து 12 கிலோமீட்டர் மேற்கே சோகவன் சாலையில் அமைஞ்சிருக்குது. வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துல சீதாதேவி தஞ்சம் அடைந்த இடம்தான் இந்த இடம். சீதாதேவி லவா மற்றும் குஷாவை பெற்றெடுத்த அதே இடம். சீதாதேவி குளிப்பதற்காக படிக்கட்டுகளுடன் கூடிய கிணறும் இருக்குது. இந்தியாவில் உள்ள மிகவும் புனிதமான ராமர் கோயில்ல இதுவும் ஒன்றா திகழுது.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரகுநாத் கோவில் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜம்மு நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வட இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் இதுவும் ஒன்று. காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு நகரில் அமைஞ்சிருக்கு. இக்கோயில் 7 சன்னதிகள் கொண்டது. 7 சன்னதிகளுக்கும் தனித்தனி கோபுர விமானங்களும் இருக்குது. இக்கோயில் மூலவர் ராமராக இருக்கிறாங்க. சீதை, விஷ்ணு, கிருஷ்ணர், அனுமார், சிவன், பிரம்மா, துர்க்கை, பார்வதி ஆகிய தெய்வங்களுக்கும் சன்னதிகள் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கு. இக்கோயில் கட்டும் பணி ஜம்மு காஷ்மீர் ராஜ்யத்தின் மகாராஜா குலாப் சிங்கால் 1835 துவங்கப்பட்டு அவரது மகன் ரன்பீர் சிங் என்பவரால் 1860 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 ராமர் கோவில்களோட சிறப்புகளை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.